வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வினையெச்சம் பார்க்க போறோம். சரியா? வினையெச்சம்னா என்ன அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு எச்ச சொல், அதாவது வந்து. இது என்ன செய்யல, முடியல. இந்த வந்துங்கிற சொல் என்ன செய்யல, முடியல. இது எதை கொண்டு முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சென்றான். அப்ப இப்பதான் என்ன செஞ்சிருக்குது, முடிஞ்சிருக்குது. சரியா? அப்போ இந்த வந்துங்கிறது முடியல எச்சம் ஒரு வினையை கொண்டு முடிந்தால் அதுதான் வினையெச்சம். ஒரு எச்ச சொல் வினையை கொண்டு முடிந்தால் அது வினையெச்சம். இன்னொரு எடுத்துக்காட்டை பார்ப்போம். இப்போ ஓடினான் சொல்றோமா இல்லையா? ஓடினான், இது என்ன செஞ்சிட்டு, முடிஞ்சிட்டு. ஓடினான் என்ன செஞ்சிட்டு, முடிஞ்சிட்டு. இதுக்கு பேர் என்னன்னா வினை முற்று. இதுக்கு பேர் என்னது, வினை முற்று. இந்த வினை முற்ற நம்ம என்ன செய்யணும்னா எச்சமா மாத்தணும். எப்படி மாத்தலாம்? ஓடினான் அப்படிங்கிறத ஓடி போடலாமா? ஓடி என்ன செய்யல, முடியல. இது எச்சம். அதுக்கடுத்து நம்ம என்ன வார்த்தை போடுவோம்? ஓடி வந்தான் போடுவோமா? ஓடி வந்தான். அப்ப நல்லா கவனிங்க. இந்த ஓடிங்கிறது முடியல எச்சம், வந்தான்கிற வினையை கொண்டு முடிந்தால் அது வினையெச்சம். ஒரு முற்றுப்பெறாத வினைச்சொல், முற்றுப்பெறாத வினைச்சொல் வினையை கொண்டு முடிந்தால் அது வினையெச்சம் எனப்படும். இந்த முற்றுப்பெறாத வினைச்சொல் சொல்றோம் இல்லையா, இதுதான் என்னன்னு பாத்தீங்கன்னா எச்சம். இதுதான் என்னது, எச்சம். அப்போ முற்றுப்பெறாத வினைச்சொல் என்னது, எச்சம். ஒரு எச்சம் சரியா, ஒரு எச்ச சொல் எதை கொண்டு முடியணும், வினையை கொண்டு முடியணும். சரியா? வினையை கொண்டு முடிந்தால் இதுதான் என்னது, வினை எச்சம். இதை கொண்டு முடியணும், வினையை கொண்டு முடியணும். அதுதான் என்னது, வினையெச்சம். வினையை கொண்டு முடிந்தால் அதுக்கு பேர் என்னது, வினையெச்சம். அதுதான் வினையெச்சம். ஒரு முற்றும் பெறாத வினைச்சொல் வினையை கொண்டு முடிந்தால் அது வினையெச்சம். முற்றுப்பெறாத வினைச்சொல் என்னது, எச்சம். ஒரு எச்ச சொல் எதை கொண்டு முடியணும், வினையை கொண்டு முடிஞ்சா அதுதான் வினையெச்சம். இப்போ இந்த வினையெச்சத்துக்கு நம்ம என்ன செய்வோம், எடுத்துக்காட்டுகள் பார்க்கலாம். என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டான். இந்த கண்டான நம்ம எப்படி எச்சமா மாத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டு போடலாமா? கண்டான்னு எப்படி மாற்றணும், கண்டுன்னு நம்ம எச்சமா மாத்தலாம். அதுக்கு அடுத்தது ஓடினான், அது ஏற்கனவே பார்த்துருக்குறோம். என்னவா மாத்துவோம், ஓடினான்னு நம்ம என்னவா மாத்துவோம், ஓடி மாத்தலாமா? ஓடி, இதுதான் எச்சம். சரியா? அதுக்கு அடுத்தது நடந்தான், நடந்தான். இதெல்லாம் வினைமுற்று. இதெல்லாம் என்னது, வினைமுற்று. அப்ப இந்த வினைமுற்று சொல்ல நம்ம எச்சமா மாத்தணும். அப்ப நடந்தான் நம்ம எப்படி எச்சமா மாத்துவோம், நடந்து. இந்த மாதிரி நம்ம என்ன செய்யணும், எச்சமா மாத்தணும். இப்ப அதே மாதிரி பாருங்க, ஆடினான் எழுதுறோமா? ஆடினான். இதை நம்ம என்ன சொல்லலாம், ஆட. ஆடன்னு போடலாமா? ஆட அல்லது ஆடி, ரெண்டுமே வரும். ஆட ஆடி வருமா? அதுக்கு அடுத்தது பேசினான், பேசினான். இது நமக்கு என்ன வரணும், எப்படி மாத்தலாம் எச்சமா, பேசி, பேசி. இப்ப கவனிங்க, இது எல்லாமே என்னது, எச்ச சொற்கள். இது எல்லாமே என்னதுதான், எச்சம். அதாவது முடியல. ஒரு வார்த்தை அந்த வினைச்சொல் என்ன செய்யல, முடியல, எச்சமா நிக்குது. இந்த எச்ச சொற்கள் எல்லாம் எதை கொண்டு முடியணும், வினையை கொண்டு முடியணும். எதை கொண்டு முடியணும், இங்க என்ன வரணும், வினை வரணும். இந்த எச்ச சொல் வினையை கொண்டு முடிந்தால் அதுதான் என்னது, வினையெச்சம். அப்ப எப்படி முடியுதுன்னு பார்க்கலாமா? நல்லா கவனிங்க. கண்டு முடியல எச்சம், என்ன போடுவோம், கண்டு பிடித்தான். அப்ப பிடித்தான்ங்கிற வினையை போட்டா இதுக்கு பேர் தான் என்னது, வினையெச்சம். கண்டு பிடித்தான், இதுதான் என்னது, வினையெச்சம். ஓடி முடியல எச்சம், என்ன போடுவோம், ஓடி பார்த்தான், ஓடி பார்த்தான். இதுதான் என்னது, வினையெச்சம். அப்போ ஒரு வினைச்சொல் எதை கொண்டு, ஒரு வினைச்சொல் என்னவா இருக்கு, எச்சமா இருக்கு. இந்த எச்ச சொல் எதை கொண்டு முடியுது, வினையை கொண்டு முடியுது. அடுத்தது பாருங்க, நடந்து முடியல எச்சம். அப்போ நடந்து வந்தான், நடந்து வந்தான். அப்ப நடந்துங்கிற எச்ச சொல் வினையை கொண்டு முடிந்தால் அதுதான் என்னது, வினையெச்சம். ஆட, ஆடச் சொன்னான், ஆடச் சொன்னான்.
அப்போ ஆடங்கிறது என்ன செய்யல முடியல எச்சம். ஒரு வினையை கொண்டு முடிந்தால் அது வினையெச்சம். ஆடி, ஆடி பார்த்தான், இல்ல ஆடி பார்த்தான். அடுத்தது பேசி, பேசி என்ன செய்யல முடியல, பேசி சென்றான், பேசி சென்றான். அப்போ பேசிங்கிறது முடியல எச்சம், சென்றான்கிற வினையை கொண்டு முடிந்தால் அதுதான் என்னது வினையெச்சம். காண, காண சென்றான், காண சென்றான். அப்ப பாருங்க, இதெல்லாம் எச்ச சொற்கள். எதை கொண்டு முடியுது? வினையை கொண்டு முடிந்தால் இதுதான் என்னது வினையெச்சம். ஒரு எச்ச சொல். இந்த வினையெச்சத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு எளிமையான வழி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இருக்கு இல்லையா எச்ச சொற்கள் இருக்கு இல்லையா, இந்த எச்ச சொற்கள்ல கடைசியில வரக்கூடியது பார்க்கணும். கடைசியில வர்றது என்னது விகுதி, அப்படிதானே? அப்ப கடைசியில என்ன வருது பாருங்க, கண்டு ஊங்கிற சவுண்டு வருதா? இதுல என்ன வருது? கடைசியில விகுதி வந்து ஊவா வருது. ஓடி என்ன வருது? ஈ வருது. கடைசியில என்ன வருது? ஈ. நடந்து என்ன வருது? ஊ. அந்த கடைசியில உள்ள விகுதியை பார்க்கணும். ஆட என்ன விகுதி வருது? ஆங்கிற விகுதி வருது. சரியா? அடுத்தது ஆடி ஈங்கிற விகுதி வருது. அதே மாதிரி பேசி ஈங்கிற விகுதி வருது. கடைசியில உள்ளதுதான் பார்க்கணும். காண என்ன விகுதி வருது? காண அப்படிங்கும் போது ஆங்கிற விகுதி வருது. அப்ப நல்லா கவனிங்க, இந்த கடைசியில விகுதி என்ன வருதுன்னு பார்க்கணும். இந்த ஊ ஈ அ இது வந்தா அது வினையெச்சம். என்ன வரணும்? ஊ ஈ அ. இது வந்து என்னது? விகுதி. என்ன விகுதி? வினையெச்ச விகுதி. இந்த வினையெச்ச விகுதி வந்துச்சுன்னா அதுதான் என்னது வினையெச்சம். இப்போ இந்த வினையெச்சத்தை எளிமையா கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த விகுதிகள் இருக்கு இல்லையா, இது என்ன விகுதினா வினையெச்ச விகுதி. அ இ உ இதுதான் என்னது வினையெச்ச விகுதி. இந்த அ இ உ வினையெச்சமா, அதாவது விகுதியா வந்துச்சுன்னா, அந்த அ இ உ என்ன வரணும்? விகுதியா வந்துச்சுன்னா அதுதான் என்னது வினையெச்சம். எடுத்துக்காட்டுக்கு கவனிங்க. பேச, பேச லாஸ்ட்ல என்ன வருது? விகுதி எங்க வரும்? ஒரு வார்த்தையில கடைசியில வரும். ஒரு வினை சொல்ல கடைசியில வரக்கூடியதா என்னது விகுதி. அப்ப பேச என்ன வருது? கடைசியில ஆங்கிற சத்தம் வருது, அப்படிதானே? ஆங்கிற ஓசை வருது. அதுக்கடுத்து பாருங்க, பாடி கடைசியில என்ன ஓசை வருது? பாடி ஈங்கிற சவுண்ட் வருது, வருதா? அடுத்தது சொல்லி, சொல்லி. இப்ப இதுல விகுதி என்னது? சொல்லினா என்ன விகுதி? ஈ தான் விகுதி. சரியா? அதுக்கு அடுத்தது வேற என்ன சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கண்டு, கண்டு கடைசியில என்ன விகுதி வந்திருக்கு? ஊங்கிற விகுதி வந்திருக்கு. இப்படி இந்த அ இ உ இது வந்து கடைசியில விகுதியா வரணும். அப்படி விகுதியா வந்தா இதுதான் என்னது வினையெச்சம். இதுதான் என்னது வினையெச்சம். எப்படின்னு பாருங்க. இப்ப பாருங்க, இது என்ன முடியும்? பேச என்னது? என்ன போடுவோம்? பேச வந்தான் போடலாமா? அப்போ பேசங்கிறது முடியல எச்சம், வந்தான்கிற வினையை கொண்டு முடிந்தால் அது வினையெச்சம். அப்ப கடைசியில் என்ன வந்து பாத்தியா? ஆங்கிற சவுண்ட் வந்திருக்கு. அப்ப இந்த ஆங்கிற ஓசை வந்தாலே, பேச ஆங்கிற விகுதி வந்தாலே அது என்னதான் வினையெச்சம். அடுத்த பாருங்க, பாடி ஈங்கிற விகுதி வந்திருக்கு. பாடி முடித்தான், அப்படின்னா பாடி சென்றான். என்ன போடலாம்? பாடி சென்றான் போடலாமா? பாடி சென்றான். சரி, அப்போ என்ன வரணும்? பாடி சென்றான், இச்சு வரணும். பாடி சென்றான். அப்போ ஈங்கிற விகுதி வந்திருக்கு. எச்சம் வினையை கொண்டு முடிஞ்சிருக்கு. அடுத்த சொல்லி விகுதி என்னது? ஈ. சொல்லி கொடுத்தான். சொல்லி என்னது? கொடுத்தான். அப்போ இந்த வினையை கொண்டு என்ன செய்து முடிஞ்சிருக்குது. அப்போ சொல்லி கொடுத்தான். சொல்லி முடியல எச்சம், கொடுத்தான்கிற வினையை கொண்டு முடிந்தால் அது வினையெச்சம். கண்டு முடியல விகுதி என்னது? ஊ. அப்போ கண்டு பிடித்தான். அப்ப கண்டுங்கிறது முடியல, பிடித்தான் அப்படிங்கிற வினையை கொண்டு முடிந்தால் அது என்னது வினையெச்சம். பார்த்து என்ன எதுல முடியுது? ஊங்கிற சவுண்ட் தானே? ஊங்கிற விகுதி. பார்த்துங்கிறது ஊங்கிற விகுதி. அப்ப பார்த்து வந்தான் போடலாமா? அப்போ இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு எச்ச சொல் வினையை கொண்டு முடிந்தால் அது வினையெச்சம்.
அப்ப இந்த எச்சத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு எளிமையான வழி என்னது? வினையெச்ச விகுதிகள் எது? அ இ உ. இதை கண்டுபிடிச்சாச்சுன்னா நம்ம என்ன செய்யலாம்? எளிமையா கண்டுபிடிக்கலாம். இது எளிமையா வினையெச்சத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு வழி. பாருங்க, இது எல்லாமே ஆங்கிற விகுதியில முடியக்கூடிய ஒரு எச்ச சொற்கள் தான். சரியா? காண முடியல எச்சம் சென்றான்கிற வினையை கொண்டு முடியுது வினையெச்சம். பேச முடியல எச்சம் வந்தான்கிற வினையை கொண்டு முடியுது வினையெச்சம். ஆட முடியல எச்சம் ஆட பார்த்தான் பார்த்தான்கிற வினையை கொண்டு முடியுது வினையெச்சம். ஓட முடியல எச்சம் சொன்னான் அப்படிங்கிற வினையை கொண்டு முடியுது இது வினையெச்சம். அதே மாதிரி சாப்பிட போனான் சாப்பிட போனான். சரியா? அடுத்தது போக சொன்னான். அப்ப இது எல்லாமே இதெல்லாம் என்னது? எச்சம். ஆனா இதெல்லாம் எதுல முடியுது? ஆங்கிற விகுதியில முடியுது. இது எல்லாமே வினையெச்சம் தான். இது எல்லாம் பாருங்க, விகுதி என்ன பாரு? தேடி ஈங்கிற விகுதி. சொல்லி என்ன விகுதி? ஈங்கிற விகுதி. விளையாடி ஈன்னு முடிஞ்சிருக்கு. ஆடி ஈன்னு செஞ்சிருக்கு முடிஞ்சிருக்கு. அப்ப இது எல்லாமே என்ன விகுதி? ஈங்கிற விகுதி. அப்போ இந்த ஈ வந்தாலே இது என்னது? வினையெச்சம் தான். சரியா? அப்போ இந்த எச்சங்கள் எல்லாம் எதை கொண்டு முடியுது? ஈங்கிற விகுதியை கொண்டுதான் முடியுது. எதை கொண்டு முடியுது? ஈங்கிற விகுதியை கொண்டு முடியுது. சரியா? அப்ப பாருங்க, தேடி போனான் சொல்லி பார்த்தான் விளையாடி முடித்தான் ஆடி வந்தான். இதெல்லாம் முடியல எச்சம். வினையை கொண்டு முடித்தால் வினையெச்சம். இப்ப இந்த இதெல்லாம் பாருங்க, இந்த வினை சொற்களை பாருங்க. இந்த இதெல்லாம் எச்ச சொற்கள் முடியல. சரியா? கடைசியில என்ன பாரு? தூ என்ன சவுண்டு? ஊங்கிற விகுதியை கொண்டு முடியுது. பார்த்து ஊங்கிற விகுதியை கொண்டு முடியுது. கடித்து ஊங்கிற விகுதி. நடந்து ஊங்கிற விகுதி. அப்போ ஊங்கிற விகுதி வந்து அது என்னது? வினையெச்சம். அப்ப இதுல எல்லாமே விகுதி என்னவாதான் இருக்கு? ஊவாதான் இருக்கு. அப்ப இதெல்லாம் என்னது? வினையெச்சம். இது எல்லாமே என்ன செய்யுது? ஊனு முடியக்கூடிய விகுதி. அப்படிதானே? அப்போ ஊனு முடிஞ்சாலே அது வினையெச்சம் சொல்லியிருக்கேன். பாருங்க, பார்த்து வந்தான் வரைந்து பார்த்தான் கடித்து சுவைத்தான் நடந்து போனான். கடித்து முடியல எச்சம் சுவைத்தான் அப்படிங்கிற வினையை கொண்டு முடிந்தால் இது வினையெச்சம். அப்ப இது எல்லாமே என்னது? வினையெச்சத்துக்கு எடுத்துக்காட்டுகள். அப்ப வினையெச்சத்தை கண்டுபிடிக்க எளிமையான வழி அ இ உ. இது விகுதியா வந்தா வினையெச்சம்னு கண்டுபிடிச்சிடலாம். இதெல்லாம் என்னது? வினையெச்சம். இதுல கடைசியில உள்ளதான் நம்ம என்ன செய்யணும்? பார்க்கணும். விகுதி. அந்த விகுதி அ இ ஊவா இருந்தா அது வினையெச்சம். போன வகுப்புல பார்த்திருக்கிறோம். அ அ உம் இன்னொன்னு என்னது? கின்ற. இது என்னன்னு பார்த்தோம். இது வந்து என்னது? பெயரெச்ச விகுதி. இது என்னது? பெயரெச்ச விகுதி. அப்படித்தானே? இப்ப இன்னைக்கு பார்த்திருக்கிறது வினையெச்ச விகுதி. கடந்த பாடவெளியில நம்ம பார்த்தோம், பெயரெச்சம் பார்த்தோமா? இந்த பெயரெச்சத்துக்கு விகுதி எதெல்லாம் பார்த்தோம்? ஞாபகம் இருக்கா? பெயரெச்சத்துக்கு விகுதி எதெல்லாம் பார்த்தோம்? அ வேற இன்னொன்னு என்னது? கின்ற. இதைதான் நம்ம என்ன செஞ்சோம்? பெயரெச்ச விகுதியா பார்த்தோம். அப்ப இது வந்து பெயரெச்ச விகுதி. அந்த வார்த்தையில கடைசியில வரக்கூடியது விகுதி. இதெல்லாம் வினையெச்ச விகுதி. அப்ப இந்த விகுதியை நம்ம பார்த்தாலே அது பெயரெச்சமா வினையெச்சமா நம்ம என்ன செஞ்சிடலாம்? கண்டுபிடிச்சிடலாம். இப்ப எடுத்துக்காட்டுக்கு கொஞ்சம் சொல்றேன், கவனிங்க. சாப்பிட சாப்பிட முடிச்சுட்டா முடியலையா? முடியல எச்சம். இப்போ சாப்பிட கடைசியில் உள்ள விகுதி என்னது? ஆங்கிற ஓசை. அப்படிதானே? ஆங்கிறது வந்திருக்கு. அப்போ ஆ வந்தா நமக்கு என்ன விகுதி? ஆ விகுதி வந்திருக்கு. அப்ப இது எது வரணும்? நமக்கு வினையெச்சம் வரணும். அப்படி இல்லைன்னா பெயரெச்சம் வரணும். ஏன்னா ரெண்டுலையுமே வினையெச்சத்திலேயும் ஆ இருக்கு, பெயரெச்சத்திலேயும் ஆ இருக்கு. அப்ப நீ சொல்லி பார்க்கணும். சாப்பிட. அடுத்து நம்ம என்ன போடுவோம்? சாப்பிட வந்தான் போடுவோமா? சாப்பிட வந்தான். அப்போ சாப்பிடங்கிறது முடியல எச்சம். வந்தானுங்கிற வினையை கொண்டு முடிந்தால் இது என்ன எச்சம்? இது வந்து வினையெச்சம். இது என்ன எச்சம்? வினையெச்சம். அடுத்து பாரு. அடுத்தது தேடி. தேடி முடிச்சுட்டா முடியலையா? முடியல எச்சம். அப்ப விகுதி என்னன்னு பாருங்க. ஈ வந்திருக்கு. ஈ வந்தா என்னது? நமக்கே தெரியும், ஈ வந்து வினையெச்ச விகுதி. அப்ப தேடி சென்றான் போடலாமா? அப்ப தேடி சென்றான். அப்ப தேடி முடியல எச்சம். சென்றான்ங்கிற வினையை கொண்டு முடிந்தால் அது என்னது? வினையெச்சம். அடுத்தது சொல்லி. சொல்லி என்ன வருது? கடைசியில ஈ வருது. நமக்கு தெரியும் ஈ வந்தாலே அது என்னது? வினையெச்சம் தான். அப்ப சொல்லி கொடுத்தான். சொல்லி
கொடுத்தான். சொல்லி இக்கு வரணும். சரியா? சொல்லி கொடுத்தான். அடுத்தது காண. என்ன வருது? லாஸ்ட்ல ஆ வருது. அப்படிதானே? காண சென்றான். போடலாமா? காண சென்றான். அடுத்தது ஆடிய. ஆடிய எச்சம் என்னது? ஆடிய. விகுதி என்னது? ஆல முடியுது. ஆல நமக்கு எதெல்லாம் முடியும்? வினையச்சத்துக்கு ஆ தான் வரும், பெயரச்சத்துக்கு ஆ தான் வரும். இப்ப ஆடியக்கு அப்புறம் என்ன போடுவோம்? ஆடிய மயில். அப்ப இது என்னது? பெயரச்சம். இதெல்லாம் என்னது? வினையச்சம். இது என்ன எச்சம்? பெயரச்சம். அந்த வித்தியாசம் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும்? தெரிஞ்சிருக்கணும். சரியா? அடுத்தது பார்த்து. பார்த்து அப்படி இல்லைன்னா பார்க்கின்ற. பார்க்கின்ற. இதுல என்ன முடியுது? கின்ற அப்படிங்கிற விகுதி இருக்கு. இது என்ன விகுதி? பெயரச்ச விகுதி. பார்க்கின்ற மனிதன். மனிதன் என்பது பெயர் சொல். அப்ப இது என்னது? பெயரச்சம். அடுத்தது ஓடும். எதுல முடியுது? உம்முங்கிற சவுண்டுல முடியுது. அப்ப இது என்னது? உம்முல எது முடியும்? பெயரச்சத்துக்கு தான் உம்முங்கிற விகுதி வரும். ஓடும் ரயில். அப்ப ஓடுங்கிறது எச்சம், ரயில்ங்கிற பெயரை கொண்டு முடிந்தால் அது பெயரெச்சம். அப்ப இந்த மூணு என்னது? வினையெச்சம். இந்த மூணு என்னது? பெயரெச்சம். அப்ப நமக்கு கடைசியில உள்ள விகுதியை பார்த்தாலே நமக்கு என்ன செஞ்சிரும்? தெளிவா அது பெயரெச்சமா வினையெச்சமானு கண்டுபிடிச்சிடலாம். இதுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா நீங்க என்கிட்ட கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க, உங்களுக்கு நான் விளக்கம் கொடுக்குறேன். இது தவிர வேற ஏதாவது உங்களுக்கு பாடங்கள் தேவைப்பட்டாலும் கேட்கலாம், நான் சொல்லித்தாரேன். உங்களுக்கு எளிய முறையில் விளக்கி சொல்லி கொடுக்குறேன். நன்றி, வணக்கம்.